வணக்கம். போன ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட மகளிர் உரிமை தொகை, அதாவது மாதந்தோறும் பெண்களுக்கு வந்து ரூ. 1000 தரக்கூடிய திட்டம் வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து நாங்கள் பரிசீலனை பண்ணிவிட்டு பிறகு வந்து அறிவிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறையா பேர் விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் உடனே கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் விமர்சனம் பண்ணுறாங்க. நான் அப்படி விமர்சனம் பண்ண போகிறது இல்லை. உண்மையிலேயே அந்த ரூ. 1000 பெண்கள் எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சாமானியன் அப்படிங்கிற புரிதலின் அடிப்படையில் நான் சொல்ல போகிறேன். இந்த ரூ. 1000 அப்படிங்கிறது 4 பேர் உடைய ஒரு ஃபேமிலி, அதாவது அப்பா அம்மா 2 குழந்தைங்க உடைய ஒரு ஃபேமிலிக்கு மாதந்தோறும் ஒரு சிப்பம் அரிசி, அதாவது 25 கிலோ அரிசி வந்து செலவாகுது சாப்பாட்டுக்காக. ஒரு சிப்பம் அரிசியினுடைய விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா ரூ. 950 ரூ. 1300 வரைக்கும் ஆவரேஜாக போயிட்டுருக்கு சாப்பாட்டு அரிசி. அதுக்கு அந்த ரூ. 1000 ரொம்ப பயன்படுது. குழந்தைங்க இப்போ 9th 10th 2 பசங்க படிக்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தைகளை டியூஷன் அனுப்புறதுக்கு, ஒரு டியூஷனுக்கு வந்து மாதம் ரூ. 500, 2 பேர்த்துக்கு வந்து ரூ. 1000. இது வந்து படிப்புக்காக இந்த ரூ. 1000 ரொம்ப செலவு பண்ணப்படுது. வீட்டில் பெரியவங்க வயதானவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா அந்த ரூ. 1000 அப்படிங்கிறது அவங்க பேர பசங்க ஏதாவது வாங்கி கொடுக்குறதுக்கு, இல்லை ஏதாவது வெளியில் அவங்களுக்கு ஏதாவது அவசர தேவைக்காக வெளியில் போகிறது, ஆட்டோ செலவுக்கு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அந்த ரூ. 1000 பயன்படுது. வீட்டில் ஒரு 60 வயதுக்கும் மேற்பட்ட ஒரு முதியவர் அப்படின்னா அவருக்கு சுகர் இருக்குது அப்படின்னா அவங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது அவங்க மருந்துக்காக இந்த ரூ. 1000 ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. மாதத்தில் எப்படியும் ஒரு 2 விசேஷமாவது வந்துடும். அந்த விசேஷங்களுக்கு நண்பர்களோட விசேஷமாக இருக்கலாம், இல்லை சொந்தக்காரங்களோட விசேஷமாக இருக்கலாம். அந்த 2 விசேஷங்களுக்கு மொய் வைக்கிறதுக்கு, குடும்பத்தை கௌரவப்படுத்திக்கிறதுக்கு இந்த ரூ. 1000 வந்து பயன்படுது. இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு 4 பேர் கூடிய ஃபேமிலி, குழந்தைங்க 2 பேர், பெரியவங்க 2 பேர் கூடிய ஃபேமிலியில் மாதத்துக்கு 2 டைமு நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் திருப்தியாக சாப்பிட முடியும். உண்மையிலேயே இந்த ரூ. 1000 அப்படிங்கிறது மக்களுடைய வாழ்வாதாரத்தில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு நல்ல விதமாக. ஸோ இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு இதை வெறும் ஊக்குத்தொகை அப்படின்னு சொல்லி புறந்தல்லாமல் இதை அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஆயுதம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த திட்டத்தை சீக்கிரமாக கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் தமிழக முதல்வருக்கு பரிந்துரை செய்கிறேன். நன்றி.